ஹாய் நண்பர்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சீரீஸ் சும்மா டிஸ்கஷன்ஸ் ஃபார்முலா 1 எபிசோட் 2. இன்னைக்கு வந்து ரேஸ் டே. இன்னைக்கு ரேஸ் வந்து முடிஞ்சு த டச் லயன் ரோர்ட் அகைன். திரும்பவும் மார்க் வெஸ்டாப்பன் வின் செய்து விட்டார். ஓகே. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? மார்க் வெஸ்டாப்பன்ட்டனா மேக்ஸ் தானே சொன்னேன். மார்க் ஓகே, மன்னிச்சிருங்க நண்பர்களே. இல்ல மார்க்னு சொல்லிட்டேனுங்களா? சரி, மேக்ஸ் வெஸ்டாப்பன் அவர் வின் பண்ணிட்டாரு. எப்படி இன்னைக்கு ரேஸ் போச்சு? உங்களுக்கு எப்படி இன்னைக்கு இருந்துச்சு ரேஸ்? எனக்கு சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் போரிங்கா தான் போச்சு. எனக்கு ஃபார்முலா 1 கார் ஓட்டும் டிரைவர்ஸே வந்து நிறைய பேர் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப போரிங்கா இருந்துச்சுன்னு தான் அவங்களே சொன்னாங்க. அதனால ஃபேன்ஸுக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மேக்ஸ் வெஸ்டாப்பன் வந்து ஃபர்ஸ்ட் ரேஸ் ஜெயிச்சிருக்காரு இந்த வருஷத்துல. அது ஒரு நல்ல விஷயம். அதான் 4 தடவை கன்சிக்யூட்டிவ் வின்ஸ் இல்லைங்களா சுசுகா சர்க்கியூட்லயே. டைம் கன்சிக்யூட்டிவ் வின்ஸ். சூப்பரான விஷயம் அது. அண்ட் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எனக்கு மட்டும் தான் அது போர் அடிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறதுனால எனக்கு மட்டும் தான் போர் அடிக்குது ஷோ. ஐ மீன் இந்த ரேஸ். மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த நுணுக்கங்கள்லாம் தெரியும். ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான். நானுமே வந்து இது வந்து 75th இதுவா எடிஷனா? ஆனிவர்சரி. ஓகே, அது ஆனிவர்சரின்னு சொல்லணும். சரி, எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்ககிட்ட வைக்கலான்ட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஸ் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் நொடியில பாத்தீங்கன்னா நாரிஸ் வந்து லெஃப்ட் இப்படி திரும்பி நின்றுட்டு இருந்தாரு, வெஸ்டாப்பன் ரைட்ல இப்படி திரும்பி நின்றுட்டு இருந்தாரு இந்த ஃபார்மேஷன் லேப்புக்கு அடுத்தது. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரைவல்ரி காட்டுறதுக்காக அப்படி நின்றுட்டு இருந்த அந்த ஸ்டான்ஸ் வந்து அந்த மாதிரியா? அது அதுக்காக கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றவங்க ரைட்ல இருந்தாங்கன்னா செகண்ட் ஸ்டார்ட் பண்றவங்க லெஃப்ட்ல தான் இருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப என்ன லான்ச் நல்ல லான்ச், சப்போஸ் செகண்ட் ஸ்டார்ட் பண்றவருக்கு நல்ல லான்ச் கிடைச்சிருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து மேல பின்னாடி போக பார்ப்பாரு. அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு தான் ஸ்டாப்பன் வந்து லெஃப்ட், அதாவது ரைட்டு பார்த்த மாதிரியும் லேண்டோ நாரிஸ் லெஃப்ட் பார்த்த மாதிரியும் அந்த லான்ச் ஆங்கிலே அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா லான்ச் ஆனோடனே நேரா வந்து நாரிஸை பிளாக் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த பொசிஷன்ல நிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, கூல். இதுல மெயினா இன்னைக்கு ஹைலைட்னு பார்த்தா ரெண்டு விஷயம் நான் கவனிச்சது. அது நீங்களும் ஒத்துப்பீங்களா, இல்ல இதுக்கு மேல ஏதாவது ஹைலைட்ஸ் இருந்தா நீங்க அதுக்கு பின்னாடி ஆட் பண்ணுங்க. ஆண்ட்ரியா கிம்மி ஆண்டனெல்லி. ஓகே, சோ இவர் வந்து மர்சிடிஸ்க்கு செகண்ட் டிரைவரா ஓட்டுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஜார்ஜ் ரசல் ஓட்டுறாரு. இவர் வந்து பேசிக்கா இட்டாலி இல்லையா? சோ இவர் பேசிக்கா இப்ப வந்து ஸ்கூலிங் முடிச்சிருக்கிறாரு. இல்ல இன்னும் முடிக்கல, ஸ்கூலிங் இன்னும் முடிக்கல. ஒரு எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் முடிக்கல, ஸ்கூலிங்ல தான் இருக்கிறாப்புல. அது கிம்மி ஆண்டனெல்லி பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லலாம். அவர் தான் இப்போ யங்கஸ்ட் டிரைவர் அந்த கிரிட். இப்பதான் 18 வயசு ஆச்சு. இப்பதான் வந்து ரீசெண்டா வந்து ப்ரொஃபஷனல் கார் லைசன்ஸ் எடுத்தாரு. அவர் வந்து இப்பதான் அவருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சது. அது எடுக்கும்போது கூட என்ன சொன்னாருன்னா, காரை ஓட்டுறதை விட வந்து ரோட்ல கார் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணாரு. இந்த ரேஸ்ல வந்து அவர் வந்து இன்னைக்கு த யங்கஸ்ட் ஒன் டு லீட் த இது இல்லீங்களா? இன்னைக்கு இதுல வந்து F1 ரேஸ். ஓகே, அதே மாதிரி என்னதான் வந்து ரெண்டு பேருக்கும் ரைவல்ரி இருந்தா கூட, வெஸ்டாப்பனுக்கும் வந்து நாரிஸ்க்கும் இருந்தா கூட, இன்னைக்கு வந்து அந்த பிட் ஸ்டாப்ல வந்து அந்த எக்ஸிட்ல வந்து எப்படியாச்சும் நாரிஸ் வந்து 32 கேலாம் டச் லயன்னு பார்த்தாப்புல. ஒன்ஸ் டச் லயன் பார்த்துட்டு ஒரு அழுத்துனாப்புல, பறந்துருச்சு வண்டி. அத பத்தி உங்களோட இது பார்வை? வெஸ்டாப்பன் கிட்ட என்ன விஷயம் பிடிச்சது பிடிக்காதது அப்படின்றது ரெண்டுமே ஒண்ணுதான். என்னன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணாம ரூல்ஸை ப்ரீச் பண்ணுவாரு. அந்த ஒரு டெக்னிக் வந்து எந்த டிரைவர்கிட்டையும் என் லைஃப் டைம்ல நான் பார்த்தது இல்லை. நான் ஒரு 10 வருஷமா ஃபார்முலா 1 பார்த்துட்டு இருக்கேன். அந்த ரூல், அந்த ரெகுலேஷன்ஸை மீறாம எப்படி ரெகுலேஷன்ஸை மீறுறது, இது கேட்குற உங்களுக்கே ரொம்ப புதுசா இருக்கும். வெஸ்டாப்பன் என்ன பண்ணுவாருன்னா அக்ரெசிவா ஒரு மூவ் பண்ணி ஆப்போசிட் அதாவது ரைடரை வந்து வெளியே தள்ளிடுவாரு. அந்த ஒயிட் லைனுக்கு வெளியே தள்ளி இவரு வெளில அந்த ஒயிட் லைனுக்குள்ளேயே ஸ்டிக் ஆயிக்குவாரு. அதனால என்ன ஆகுதுன்னா இவருதான் வந்து அவரை புஷ் பண்ணுவாரு. ஆனா வந்து எந்த ஃபைனும் பண்ண முடியாத நிலைமையில எஃப்ஐ இருப்பாங்க. ஏன்னா வந்து இவர் வெள்ளை லைனை கிராஸ் பண்ணலையே, வெள்ளை லைனை கிராஸ் பண்ணாதானே இவருக்கும் சேர்த்து ஃபைன் பண்ண முடியும். அந்த விஷயம் வந்து வெஸ்டாப்பனுக்கு
அந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் அந்த லூப் ஹோல்ஸ் தான் வெஸ்டாப்பனுக்கு நல்லா தெரியும். அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் பண்ணல வெஸ்டாப்பன். பிட் ஸ்டாப் வந்து இத்தனைக்கும் வந்து இல்ல மெக்லாரன் இன்னைக்கு தான். வந்து சொன்ன மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ற மாதிரி சர்க்கியூட்டும் இல்ல. அண்ட் தேங்க் காட் இன்னைக்கு நல்ல வேலை சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு மழையும் வராம இருந்தது ஒரு நல்ல காரணம் ஆமா, நிறைய இல்லையா? மிட்ஃபீல்ட் டீம்ஸ் வந்து மழை வந்து நம்மளை காப்பாத்திடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா மழை வந்துச்சுன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், நம்ம ஏதோ கொஞ்சம் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலாம்னு பார்த்தாங்க. ஆனா மழையும் வரல, அதே மாதிரி எந்த டிரைவர்ஸும் மிஸ்டேக்கும் பண்ணல, அதே மாதிரி ஃபுல்லாவும் காரை புஷ் பண்ணல. எல்லாருமே வந்து ஒரு 85% கெப்பாசிட்டியில தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. யாரும் 100% காரை புஷ் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. ஈவன் வெஸ்டாப்பன். ரேசிங் புல்ஸ்ல வந்து அவர் பேர் என்னது? ஐசக் ஹட்ஜர். ஹட்ஜரா? ஹட்ஜரா? ஐசக் ஹட்ஜர். ஹட்ஜர். ஓகே. இவன் யார் அந்த பையன் திடீர்னு வந்தான், உள்ளார வந்தான். அவன் அந்த நியூசிலாந்து இன்னொருத்தர் இருப்பாரு ரேசிங் புல்ல, லயம் லாசனும் சரி, அதுக்கப்புறம் ரெட் புல்ல செகண்ட் டிரைவரா போன யுக்கியையும் தூக்கி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து என்ன 8th பொசிஷனா? 8th பொசிஷன்ல 8th பொசிஷன். அவரோட ஹீரோவுக்கு பின்னாடி, அதாவது ஹீரோவுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி ஹீரோவுக்கு பின்னாடி முடிச்சாரு. யார் அவரோட ஹீரோனா லூயிஸ் ஹாமில்டன். அவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து லூயிஸ் ஹாமில்டன் தான். இன்னைக்கு பார்த்து நேற்று குவாலிஃபைல லூயிஸ் ஹாமில்டனே பீட் பண்ணி P7 பிடிச்சாரு. இன்னைக்கு அவரோட ஹீரோ கிட்டே தோத்து P8 வந்துட்டாரு. அவரோட ஹீரோ லூயிஸ் ஹாமில்டன் P7 ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ப்ராமிசிங்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த யுகி சுனோடாவுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் வந்து என்ன பிரச்சனை, என்ன நினைக்கிறீங்க? யுகி சுனோடாவுக்கு என்ன பிரச்சனைனா குவாலிஃபைங் தான் பிரச்சனை. அவர் வந்து பிராக்டிஸ்லயும் நல்லா பண்ணாரு. அவர் எப்படியும் ஒரு டாப் 10 வந்துருவாரு நானும் தான் நம்பினேன். ஆனா வந்து குவாலிஃபைங்ல வந்து மொத்தமா சொதப்பிட்டாரு. குவாலிஃபைங்ல வந்து அவர் பண்ண அந்த மிஸ்டேக்னால P15 போயிட்டாரு. ஆனா வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா லாசனை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். யூஸ்வலா லாசன் வந்து P15 வந்திருந்தாருன்னா ரெட் புல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு P17 P18 ஃபினிஷ் பண்ணிருப்பாரு. யூகி சுனோடா வந்து P12 அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா ஜாப்பனீஸ் ஹோம் கிராண்ட் பிரிக்ஸ்ல அவரால் வந்து ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியல. அது ஒரு வருத்தம் எனக்கும் இருக்கு. ஏன்னா நான்லாம் ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் யூகி சுனோடா வந்து நல்ல டிரைவர், டிசர்விங்கான டிரைவர் அப்படின்ட்டு. ஆனா வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஏன்னா அது லேர்னிங் கர்வ் தானே. இந்த வருஷத்தோட ஹோண்டாக்கு கான்ட்ராக்ட் முடியுது வித் ரெட் புல். ஆமா. ஓகே. அண்ட் அவங்க ஹோம் கிரவுண்ட் ஹோண்டா ஜப்பான், அதே ஜப்பான்ல முடியுது. ஒரே விஷயம், ஹோண்டாவோட பாலிசி என்னன்னா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறது. அவங்க வந்து 2014-15 வந்து மெக்லாரன் கூட ஒரு இன்ஜின் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. அது வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா போல. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா யூரோப்பியன் டிரைவர்ஸ் மெர்சிடிஸ், ஃபெராரி இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து ஹோண்டாவை வந்து கலாச்சாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து GP2 இன்ஜின்னா ரொம்ப ரொம்ப கம்மி சிசி இன்ஜின், அந்த மாதிரி இன்ஜின் பண்றது தான் லாக்கி. இவங்க எல்லாம் ஃபார்முலா 1 செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசின ஒரு இடத்துல அதே ஹோண்டா ரெட்புல் கூட டைப் பண்ணி மேக்ஸ் வெஸ்டாப்பன் அப்படின்ற ஒரு கிரேட்டஸ்ட் டிரைவரை 4 டைம் சாம்பியன் ஆக்கியிருக்காங்க. அது வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து ஹோண்டாவுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஹோண்டாவை தவிர வேற யாருமே இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷனோட இவ்வளோ ஒரு கிரிட்டோட வந்து ஒர்க் பண்ணி என்னென்னமோ ரிசர்ச் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு பண்ணி இந்த அளவுக்கு ரெட்புல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா அது கம்பல்சரி வந்து ஹோண்டாக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அது வந்து ரெட்புல்லோட கடைசி ரேஸ் ஜப்பான்ல இந்த இந்த சுசுகா கிராண்ட் பிரிக்ஸ் வந்து ரெட்புல் ஹோண்டாவோட கடைசி ரேஸ். அதுல அவங்க ஜெயிச்சது கண்டிப்பா வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் ஹோண்டா ஃபேன்ஸ் முக்கியமா எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். நீங்க ஒரு ஹோண்டா ஃபேனா வெங்கட்? ஹோண்டா பிடிக்கும். ஒரு ஏஷியன்ஸ் வந்து அந்த இடத்துல போய் நிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதோட முடியுது. எல்லா காரும் பிடிக்கும். ஒரு ஏஷியனா இன்னும் கொஞ்சம் ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஹோண்டா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெட்புல் தான் வந்து ஃபர்ஸ்ட் டீம் டு வின் 8 times at சுசுகா, சர்பாசிங் மெக்லாரன் அண்ட் ஃபெராரி. அத பத்தி உங்களோட இது ரெட்புல் வந்து 8 டைம் வின் பண்றதுக்கு மெயின் காரணம், 8 டைம்ல 7 டைம் வின் பண்றதுக்கு காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்ரியன் நியூவின்னு ஒரு ஆளு. ஆட்ரியன் நியூவி தான் வந்து பாத்தீங்கன்னா ரெட்புல்லோட டிசைனர். அவர் வந்து ஃபார்முலா 1 கார் டிசைனர் குருன்னே சொல்லுவாங்க. அவர் வந்து ரெட்புல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரெட்புல்க்கு இவ்வளவு வருது. சப்போஸ் அவர் இல்லைன்னா ரெட்புல் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் டிசைனர். இப்போ வந்து அவர் வந்து ரெட்புல் கூட இல்ல. ரெட்புல் கூட அவர் இல்லாத யாரும் ரெட்புல் இதுக்கு மேல ஜெயிக்காது, அட்ரியன் நியூவி இல்லாம ரெட்புல் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி ரெட்புல் வந்து மேக்ஸ் வெஸ்டாப்பன் அப்படின்ற ஒரு கிரேட்டஸ்ட் டிரைவரோட திறமையால இன்னைக்கு வந்து
சுசுகா கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து வெர்ஸ்டாப்பன் தான். இந்த மாதிரி ஒரு காரெல்லாம் வந்து ஓகே. போடியம் வர்றதே கஷ்டம். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு கார், ஆனா அதை வச்சு ஜெயிச்சிருது, ரேஸே ஜெயிச்சிருக்காரு. அவர் கண்டிப்பா வந்து கிரேட்டஸ்ட் டிரைவர் தான். ஓகே. அதே மாதிரி வந்து மெக்லாரன் வந்து நம்பர் ஆஃப் போடியம் ஃபினிஷஸ் வந்து மொத்தம் வந்து 26. ஸோ மற்ற எந்த பிராண்டு எந்த கம்பெனியை விட இவங்க வந்து ஜாஸ்தியா போடியம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது போடியம் ஃபினிஷ்னா அவங்க 2 டிரைவர்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல செக்யூர் பண்றதுக்கு பேர் தான் போடியம் ஃபினிஷஸ். ஸோ இதை பத்தின உங்களோட ஐடியா, ஐ மீன் தாட்ஸ் என்னது? மெக்லாரன் அண்ட் உங்களுக்கு 26. சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. மெக்லாரன் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் வந்து 2 பேர், மொத்தம் 4 பேர். 2 பேர் ஃபர்ஸ்ட் 2 பேர் யாருன்னா ஜாக் ப்ரூன், அவங்களோட பாஸ், மொத்த மெக்லாரன் ரேசிங்கோட பாஸ். அவர் வந்து என்ன வேலைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது. அவரு தான் வந்து கல்ஃப்ல இருந்து நிறைய பிராண்ட்ஸ் மெக்லாரனோட பார்ட்னர்ஷிப் பண்ண வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாரு. செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க டீம் பிரின்சிபல் ஆண்ட்ரியூ ஸ்டெல்லான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் வந்து கிட்டத்தட்ட அட்ரியன் மாதிரி நல்ல ஒரு டிசைனர், இட்டாலிக்காரர். அவர் ஃபெராரியில ஒர்க் பண்ணிருக்காரு. அவரோட டிசைன் தான் இப்ப மெக்லாரன் கார்ல யூஸ் பண்றாங்க. அவரோட டிசைன்னாலதான் வந்து ஓகே. மெக்லாரன் கார் வந்து மற்ற காரை விட 1 செகண்ட் ஃபாஸ்டா இருக்கு. 1 செகண்ட் ஃபாஸ்ட்ன்றது ஃபார்முலா 1ல ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதாவது ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடு போற வண்டியை விட 300 கிலோமீட்டர் போற வண்டி பெருசு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி 1 செகண்ட்ன்றது ஃபார்முலா 1ல அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். அந்த லெவலுக்கு வந்து அந்த கார் உருவாக்குனது ஆண்ட்ரி ஸ்டெல்லா. அண்ட் தென் அந்த 2 டிரைவர்ஸ் லாண்டோ நாரிஸும் ஆஸ்கர் பியஸ்டியும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே. இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 2 பேர் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள வேர்ல்டு சாம்பியன் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷமே கூட வேர்ல்டு சாம்பியன் ஆக வாய்ப்பு இருக்கு. PS3 வந்து இன்னைக்கு கைண்ட் ஆஃப் வந்து கண்ட்ரோல் செய்யப்பட்டாரா பை மெக்லாரன்? என்ன, ஏன் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட என்ன சொல்றது சர்பாஸ்ட் நாரிஸா? இதை பத்தி ஏதாவது என்ன சொல்றது, உங்களோட இது என்ன டிஸ்கஷன், இதை பத்தி என்ன ஏதாவது இருக்கா? தப்பா கரெக்டா சொல்றோமா என்னன்னு சொல்லுங்க. இது வந்து எனக்கு என்னமோ PS3 வந்து நாரிஸா மீதி இருப்பாரோன்னு தோணுச்சு. ஓகே, சாரி, சொல்லுங்க. 2 பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த விஷயத்துல 2 பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும். ஒன்னு வந்து ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா பிஎஸ்டி வந்து நாரிஸோட ஃபாஸ்டா தான் இருந்தாரு. ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பிஎஸ்டி வந்து கண்டிப்பா லாண்டோ நாரிஸை முந்த விட்டு மேக்ஸ் ஸ்டார்ட்ல அட்டாக் பண்ண சொல்லியிருந்தோம். அது வந்து ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூ. மெக்லாரன் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா லாண்டோ நாரிஸ் தான் இப்போ வந்து டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் லீட் பண்றாரு. இப்போ நீங்க ஆஸ்கர் பிஎஸ்டி வச்சு மேக்ஸ் ஸ்டார்ட்ல முந்த விட்டீங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து சாம்பியன்ஷிப் லீடரா மாறிடுவாரு. லாண்டோ நாரிஸ் சாம்பியன்ஷிப் லீடர்ல இருந்து கீழே வந்துடுவாரு. இப்போ வந்து 2 பேருக்கும் டிஃபரன்ஸே ஒரே ஒரு பாயிண்ட் தான். இவர் 62 பாயிண்ட்ஸ்ல லாண்டோ நாரிஸ் இருக்காரு, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் 61 பாயிண்ட்ஸ் இருக்காரு. நீங்க ஃபேன் சொல்ற மாதிரி பிஎஸ்சியை முந்த விட்டுருந்தாங்கன்னா லாண்டோ நாரிஸ் கீழே போயிருப்பாரு. இன்னைக்கு வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து சாம்பியன்ஷிப் லீடரா இருப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனை திருப்பி தொடர்றது ரொம்ப கஷ்டம். அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க எந்த காரை கொடுத்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. அவரை இந்த மாதிரி எனக்கே அப்பப்போ உங்களுக்கு வெர்ஸ்டாப்பன் மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். நான் உங்க கூட கார்ல நான் உங்க கூட உட்கார்ந்து வரும்போது, ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சாரி. அதாவது ஒரு டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மெக்லாரனோட டெசிஷன் வந்து பெர்ஃபெக்ட்டான டெசிஷன் இதுதான் எடுக்கணும். பிஎஸ்டி முந்திருப்பாரு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆனாலும் எண்ட் ஆஃப் தி டே ஃபார்முலா 1 வந்து பிசினஸ் தான். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவங்களுக்கு தான் அதிக காசு கிடைக்கும், செகண்ட் பிளேஸ் வரவங்களுக்கு அதோட கம்மியாக தான் கிடைக்கும். அதனால அதிக காசு வருதுன்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால வந்து மெக்லாரனோட டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எடுத்த டெசிஷன் வந்து 100% கரெக்ட். ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எடுத்த டெசிஷன் வந்து தப்பு. 2 டிரைவர்ஸையும் ரேசிங் பண்ண விட்டு யாரு பெஸ்ட் டிரைவர்ன்றதை அவங்க முடிவு பண்ற மாதிரி வச்சிருக்கணும். அது வந்து ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா டீம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மெக்லாரன் பண்ணது கரெக்டான விஷயம் தான். அதுதான் அவங்க டீம் பிரின்சிபலும் ஆஃப்டர் ஸ்போர்ட்ஸ் ரேஸ் வந்து சொன்னார் இன்டர்வியூல. ஓகே. அதே மாதிரி அது வந்து ஒரு டீமுக்கான ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க டிரைவரையும் அவங்க விட்டு கொடுக்கல. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்லயும் அவங்க டாப் ஆஃப் த இதுல இருக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் போடியம் ஃபினிஷஸ் பண்ணி. ஓகே. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து மெர்சிடிஸ்க்கு வந்து ப்ராமிசிங்கா ஹாமில்டன் போனதுக்கு அப்புறம்
இது நடக்கிறது வந்து கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் ஹாமில்டன் ஏன் வந்து ஃபெராரி போனவுடனே ரொம்ப பேக்ல போயிட்டாருன்னு எனக்கு தெரியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. பட் யங்ஸ்டர்ஸ் லைக் ஜார்ஜ் ரசல் அண்ட் கிமி ஆண்டோனெல்லி வந்து தே ஆர் ப்ரூவிங் ப்ரூவிங் சம் பாயிண்ட் அண்ட் மெர்சிடிஸ்ன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்டோனெல்லி வந்து லீடும் பண்ணாரு, ரேஸை லீடும் பண்ணாரு. அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட் லேப்பும் செட் பண்ணியிருக்கிறாப்புல. ஆமா ஸோ அதே ஸோ இதை பத்தி அதாவது மர்சிடிஸோட ஃபியூச்சர் ரேசஸ் எப்படி இருக்க போகுது அண்ட் வாட் அபவுட் ஹாமில்டனுக்கு என்னதான் ஆச்சு அது நீங்க சொல்லலாம். ஹாமில்டனுக்கு எதுவும் ஆகல. ஹாமில்டனா தான் இருக்காரு. ஃபெராரி தான் வந்து சஸ்பென்ஷனை தேவையில்லாம வந்து போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்தை மாத்தி ஒரு புரியாத ஒரு குழப்பத்துக்குள்ள அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. என்ன பிரச்சனைனா அவங்க கார் வந்து லோவா இருந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஹைட்டு கொஞ்சம் ஏத்தணும்னா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஆனா நீங்க வந்து இப்போ குவாலிஃபைங்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூல் வந்து கம்மியாக தான் போட்டு ஓட்டுவாங்க. ஏன்னா வந்து வெயிட் ஆட் ஆகிடும், ஆடட் வெயிட் இருக்கக்கூடாது, ஃபியூல் கம்மியாக தான் போட்டு ஓட்டுவாங்க. அதனால ஃபெராரி கார் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. நீங்க ரேஸ்ன்னு வரும்போது ஃபெராரி கார் வந்து ஃபுல் லோடோட தான் போகும். 53 லேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபியூலை கேரி பண்ணிட்டு தான் அது போய் ஆகணும். அப்போ என்ன பண்றாங்கன்னா காரோட ஹைட்டை ஏத்துறாங்க. காரோட ஹைட் ஏத்துனாங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த ஃபியூல் போற வரைக்கும் கார் ஸ்லோவா தான் போகும். அந்த ஒரு இஷ்யூ அவங்க கிட்ட இருக்கு. ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நெக்ஸ்ட் 2 ரேசஸ்க்குள்ள வந்து ஒரு புது அப்கிரேட் ஒன்று இருக்கு, அந்த அப்கிரேட் வந்த உடனே அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி அந்த இஷ்யூ சால்வ் ஆச்சுன்னா மேபி நான் பழைய ஹாமில்டனை திருப்பி பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ரேஸாவது ஹாமில்டன் ஜெயிக்கும் ஃபெராரிக்காக. ஆல்ரெடி வந்து சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்பிரிண்ட் ஜெயிச்சிருக்காரு, மெயின் ரேஸ் கண்டிப்பா ஹாமில்டன் ஜெயிப்பார். ஆல்மோஸ்ட் நம்ம என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ரேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் போரிங் தான். அதே மாதிரி மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஷவுட் அவுட் டு த யங் மென் ஆஃப் த லாட். கமிங் டு த கன்க்ளூஷன், இன்னைக்கான ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா தயவு செஞ்சு கமெண்ட் டவுன் பண்ணுங்க. அண்ட் அடுத்த கிராண்ட் பிரிக்ஸ் எங்க நடக்குதுங்க கேட்? பரவாயில்ல சிரிச்சுட்டே சொல்லுங்க. பஹ்ரைன்ல நடக்குது. பஹ்ரைன் வந்து மிடில் ஈஸ்ட். பஹ்ரைன்ல இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் தான். அங்க வந்து பகல்ல ஓட்ட முடியாது, ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும், கார்லாம் புகஞ்சிரும். அதனால நைட் ரேஸ் அது. அதனால எல்லாருமே வந்து பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் பாக்குறதுக்கு ரெடியா இருங்க. அவ்வளவுதான். அது வரைக்கும் போன வருஷத்தோட ரெடியா கண்டிப்பா கண்டிப்பா வெங்கட். சரி, இப்ப பஹ்ரைன்ல வந்து யார் வேணா வரலாம். அது வந்து அடுத்தடுத்த வீடியோல F1 ரிலேட்டடான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பஹ்ரைன்ல மெக்லாரன் அடிச்சிடுவாங்க திருப்பி. ஏன்னா அது வந்து ஓபன் ட்ராக், மெக்லாரன் வந்துருவாங்க. ஆமா ஓபன் ட்ராக். எனக்கு தெரிஞ்சு மெக்லாரனுக்கு பயங்கர அட்வான்டேஜ் இருக்கு. கண்டிப்பா மெக்லாரன் ஜெயிச்சிடுவாங்க. லாண்டோ நாரிஸ் இல்ல ஆஸ்கர் பியஸ்லி, என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ நம்ம ஷார்ட்டும் பண்ணி ஆகணும். ஸோ வந்து அடுத்த ரேஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து ஏப்ரல் 13 இல்லைங்களா? ஏப்ரல் 13 அடுத்து இந்த வர வீக்கெண்டு. இந்த வீக்கெண்ட் ஆமா வர வீக்கெண்டு. ஸோ கண்டு கழியுங்கள். பாருங்க, ஃபார்முலா 1 ரேஸ் பாக்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஃபேன் கோட் பாருங்க. இல்ல ஃபார்முலா 1 ரேஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கு, ட்ரை டு சர்வைவ் அப்படின்ட்டு. அதை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபார்முலா 1 பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிடும். இன்னொன்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபார்முலா 1ஓட அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அதுல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபார்முலா 1 ரேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ரேஸ் வியூ ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இவரோட சேனலுக்கு வாங்க. இவரோட சேனல்ல நானும் இருப்பேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான இந்த மாதிரி F1 ரேஸு கூடிய சீக்கிரம் மோட்டோ ஜிபியும் எப்போ வருதோ அது நாங்கள் ட்ரை பண்றோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன ஆட்டோமொபைல் ரிலேட்டடா தெரியுதோ இல்லை அது ரிலேட்டடான தகவல்களோ அதை வந்து நாங்கள் இந்த சேனல்ல ஷார்ட்ஸாகவும் வீடியோவாகவும் டிஸ்கஷன்ஸும் இருக்கும், வீடியோஸும் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இன்சைட்ஸ் வந்து நாங்கள் இது பண்றோம். அதே மாதிரி அதுல ஏதாவது குறைகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. எவ்ரி ஒன் எல்லாருமே க்ரோ ஆகலாம். அதுல எல்லாருமே நமக்குள்ளார வந்து கத்துக்கிட்டு நம்மளுக்குள்ளார க்ரோ ஆகலாம், எஜுகேட் ஈச் அதர் அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி அப்பப்போ ஃபன் வீடியோஸும் ட்ராவல் வீடியோஸும் கூட வரும். ஸோ அதனால ஒரே அடியா ரொம்ப டெக்னிக்கலாகவும் போகக்கூடாதுன்னு இருக்கிறோம். பட் யா அவர் சொன்ன மாதிரி கைண்ட்லி சப்போர்ட்டர்ஸ் அண்ட் குறைகள் இருந்தால் அதை கமெண்ட் இட் டவுன். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. we are coming to the videos end and thanks வெங்கட், தேங்க்ஸ் ஃபார் இந்த நைட் வந்து உங்களோட
இவ்வளோ கமிட்டட் ஸ்கெடியூல்ல வந்து ப்ளஷரா ஓகே. உங்களோட இதுல வந்து எங்களுக்கு இந்த வீடியோ செஞ்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. And see you in the next video, guys. See you. Cheers, Bye. thank you, signing off, bye.